சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி இப்பதிவில் பார்ப்போம். பாபா பிறந்தார். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்நினைவினை அகற்றாதீர் என்றார் பாரதியார். பழம்பெரும் நாடு மட்டுமின்றி பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் மிகுந்து போற்றப்பட்டும் வருகிறது. அதற்கு காரணம் ஞானிகள், தவயோகிகள், மகான்கள், சித்தர்கள், சமய பெரியோர்கள் ஆகியோர்களும் காரணமாக உள்ளார்கள். அவர்களில் எம்மதமும் சம்மதம் என்று வாழ்ந்தவர்கள்தான் மகான் சீரடி சாய்பாபா. பாரத நாட்டின் மேற்கு பகுதியான மராட்டிய மாநிலத்தில் நைஜாம் என்ற மன்னன் ஆண்டு வந்த கோதாவரி என்று நீல நிற புண்ணிய நதி தீரத்தின் கரையில் அமைந்த பத்திரி என்ற கிராமத்தில் நல்லொழுக்கம், தெய்வபக்தி என்று சிறந்து விளங்கி வந்த அரிசாடே லட்சுமி என்ற அந்தன தம்பதிகளுக்கு பிறந்தவர்தான் சாய்பாபா. தவமிருந்து வரமிருந்து பிறந்த குழந்தையினை கிராமத்தினர் மட்டுமின்றி அக்கம்பக்கம் ஊர்களில் உள்ள நண்பர்கள் அனைவரும் வந்து குழந்தையை வாழ்த்திவிட்டு சென்றனர். வாழ்த்திய நண்பர்களுள் பிரபல ஜோதிடரும் ஒருவர். பிறந்த குழந்தையை வாழ்த்தியதோடு குழந்தை பிறந்த நாள், நட்சத்திரம் போன்றவற்றை கேட்டார். பின் ஜாதகத்தை கணிக்க ஆரம்பித்தார். நண்பரே, குழந்தையின் ஜாதகம் எப்படி உள்ளது என்று அரிசாடை தம்பதியினர் கேட்டனர். நண்பரே, தவமிருந்து வரமிருந்து பிறந்த இந்த குழந்தை பிற்காலத்தில் கோடிக்கணக்கான மக்களால் கண்கண்ட தெய்வமாக வணங்கப்படுவான் என்றார் ஜோதிடர். அதை கேட்டு பெரிதும் மகிழ்வு கொண்டனர். ஆனால் அம்மகிழ்வு அதிக நேரம் நீடிக்கவில்லை. சில நிமிடங்களில் அரிசாடை தம்பதியினரை கவலை தோய்ந்த நிலையில் அவர்களது முகத்தை பார்த்தார் ஜோதிட நண்பர். அதை அறிந்து கொண்ட தம்பதியினர், நண்பரே, என்ன விஷயம்? ஏன் இப்படி கவலையுடன் எங்களை இருவரை பார்க்கிறீர்கள் என்று கேட்டனர். ஜாதகத்தில் உள்ள உண்மையினை நான் சொல்ல இருப்பதனை கேட்டு வருத்தப்படுவீர்களோ என்றுதான் உங்களை இவ்விதம் பார்த்தேன். நண்பரே, எதுவென்றாலும் தயங்காது சொல்லுங்கள், மனதினை தேற்றிக் கொள்கிறோம் என்றனர். அரிசாடை, நண்பரே, இந்த குழந்தை உங்களிடம் சிறிது காலமே வாழும் என்றார். பிறகு கவலையுடன் கேட்டனர், குழந்தையின் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வராதே? அப்படி இருக்கும்போது சிறிது காலமே வாழும் என்று சொல்வதின் அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லையே. புதிர் போடாமல் சொல்லுங்களேன் என்று கேட்டனர். உங்களிடம் இந்த குழந்தை வளராது, வேறு ஒரு தம்பதியினரிடம் வளரும். எதனால்? ஆண்டவனின் சித்தம் அதுவே ஆகும். ஜோதிட நண்பர் சொன்னதை கேட்டு அரிசாடை தம்பதியினர் சிறிது மனம் கலங்கத்தான் செய்தனர். கவலைப்படாதே நண்பரே, சிறிது காலத்தில் உங்கள் இருவரது ஆத்மாவும் இறைவன் அருளால் பிரியக்கூடும். அச்சமயத்தில் இறைவன் ஒருவரை உங்களிடம் அனுப்பி வைப்பார். அதுவரை நிம்மதியாக இருங்கள், நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு ஜோதிட நண்பர் சென்று விட்டார். அதன் பின்னர் அரிசாடே தம்பதியினர் இறைவன் விட்ட வழிப்படி நடக்கட்டும் என்று எண்ணி இருவரும் ஆறுதல் கொண்டு தெய்வீக அருள் பெற்ற அருமை குழந்தையினை நன்கு வளர்க்க ஆளானார்கள். இந்நிலையில் ஒரு நாள் இரவில் அவர்களது கனவில் இறைவன் தோன்றினார். இருவரின் கனவில் வந்த அந்த இறைவன் யார், அடுத்தது என்ன நடந்தது என்ற உண்மை சுவாரஸ்யமான பாகத்தினை வரும் பகுதியில் பார்க்கலாம்.